மீண்டும் ஒரு சீஸ் ஃபயர், பெர்மனன்ட் சீஸ் ஃபயர், நிரந்தர யுத்த நிறுத்தத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருகிறது. அமெரிக்கா பாலஸ்தீனர்களுக்கு 100 மில்லியன் உதவிகளை வழங்குகிறது. அமெரிக்கா 100 மில்லியன் US$ பாலஸ்தீனுக்கு வழங்குறதாக அவங்க சொல்றாங்க. அதே நேரத்தில் இஸ்ரேலுக்கு 227 கிலோ குண்டுகளை வழங்குகிறது. அதிலே அவர் சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? சர்வதேச நாடுகளுக்கு காசாவிலையும் உக்ரைன்லையும் மோதல்கள் நடைபெற்று வருகிறது. இதுல நேட்டோ நாடுகள் இரட்டை நிலை எடுத்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறாரு. அது ஒரு செலந்தி வள பின்னல், ஒரு இடியப்ப சிக்கல். அது அதையெல்லாம் 6 கிலோமீட்டர் அழிச்சோம்னா அங்க 2500 கிலோமீட்டருக்கு பங்கர் இருக்குது. நீ 6 கிலோமீட்டர் அழிச்சிட்டோம்ங்கிறான். என்ன சொல்லணும்? 6 கிலோமீட்டர் அழிச்சிட்டோம் அப்படித்தானே சொல்லணும். ஏன்னா 2500 கிலோமீட்டர் இருக்குது. இந்த டேங்கோட லட்சணம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? இந்த டேங்கை தோலை உரிச்ச மாதிரியே இருக்குதா? இந்த மாதிரியான நேரத்தில் இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு 279வது நாளாக காசா பள்ளத்தாக்கிலே என்ன நடைபெறுகிறது, அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளான ஹமாஸ் படைப்பிரிவு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு எதிராக இஸ்ரேல் என்ன செய்து கொண்டிருக்கிறது, அனைத்திற்கும் மேலாக தற்போது வாஷிங்டன் டிசியிலே நேட்டோ நாடுகளுடைய கூட்டமைப்பின் மாநாடு நடைபெற்றது. அது பற்றிய செய்திகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் தான் இன்றைக்கு நாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியின் ஆரம்பமாகவே நாம் பார்க்க இருக்கிற மிக முக்கியமான செயல்பாடு என்னவென்று சொன்னால், நமக்கெல்லாம் தெரியும், மீண்டும் ஒரு சீஸ் ஃபயர், பெர்மனன்ட் சீஸ் ஃபயர், நிரந்தர யுத்த நிறுத்தத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருகிறது. அதன் முதல் கட்டமாக செவ்வாய் புதன் கிழமைகளில் முக்கியமான பேச்சுவார்த்தைகள் எகிப்திலே நடைபெற்ற அதே நேரம் இன்றைய தினம் இஸ்ரேலுக்கும் ஹமாஸினுடைய தரப்புக்கும் தோஹா கத்தாருடைய அதிகாரிகளுக்கும் மத்தியிலே தோஹா கத்தாரிலே அதனுடைய தொடர் பேச்சுவார்த்தை நடைபெற்றிருந்தது. இஸ்ரேலுடைய டெக்னிக்கல் டீம் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டிருப்பதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்கிற அதே நேரம் இன்றைக்கு மிக முக்கியமான 3 விவகாரங்கள் விவாதிக்கப்பட்டிருக்கின்றன. அதிலே முதலாவதாக விவாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விவகாரம் என்னவென்று சொன்னால், முதல் கட்டத்தில் விடுதலை செய்யப்பட இருக்கிற பாலஸ்தீன கைதிகள் யார், இஸ்ரேலிய கைதிகள் யார், பெயர் விவரங்கள் வெளியிடப்பட வேண்டும் என்று பேசப்பட்டிருக்கிறது. ஆனால் பிந்தி கிடைத்த செய்திகள் பிரகாரம் இதுவரைக்கும் பெயர் விவரங்களை கொடுப்பதற்கு ஹமாஸ் ஒப்புக்கொள்ளவில்லை என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. அவர்கள் ஏன் ஒப்புக்கொள்ளவில்லை, எதற்காக அப்படி ஒரு கட்டத்தில் ஒரு இறுக்கமான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள் என்பதை அந்த பேச்சுவார்த்தையினுடைய முழுமையான செய்திகள் வெளிவரும்போதுதான் நாம் அறிந்து கொள்ள முடியும். இரண்டாவதாக, எகிப்தினுடைய எல்லையாக இருக்கிற ரஃபா பகுதிகளில் பாதுகாப்பு கருதி இஸ்ரேலிய ராணுவம் நிறுத்தப்பட வேண்டும் என்கிறது இஸ்ரேல். அதாவது அந்த இடத்துல நமக்கு தெரியும், ஒரு காரிடோர் பகுதி இருக்கிறது. ஏற்கனவே 1973 மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் பிரகாரம் எகிப்தினுடைய ராணுவம் 700 பேர் அந்த காரிடாரிலே நிறுத்தப்படுவார்கள் என்பதுதான் ஒப்பந்தம். ஆனால் அதை உடைத்து தற்போது இஸ்ரேலுடைய ராணுவத்தை நிறுத்துவதற்கு இஸ்ரேல் முயற்சி செய்கிறது. ஆனால் ஒரு காலம் இதற்கு ஒப்புக்கொள்ள முடியாது என்பதை திட்டவட்டமாக ஹமாஸ் சொல்லி இருக்கிறது. ஒரு நபர் கூட காசாவுக்குள் நிற்கக்கூடாது என்பதுதான் ஹமாஸினுடைய இரண்டாம் கட்ட நிலைப்பாடாகவும் இருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு விவாதிக்கப்பட்ட 3வது விவகாரமாக காணப்பட்டது என்னன்னு சொன்னா, காசா பகுதிகளில் ஒரு நிரந்தரமான யுத்த நிறுத்தம். நிரந்தர யுத்த நிறுத்தம்ங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிறங்க. பெர்மனன்ட் சீஸ் ஃபயர் என்று சொன்னால், யுத்த நிறுத்தம்னா யுத்தத்தை நிறுத்துவாங்க. சில நேரங்களில் இந்த யுத்தம் நிறுத்தப்பட்டு ஒரு 6 மாசத்துக்கோ 2 வருஷத்துக்கோ 10 வருஷத்துக்கோ கூட யுத்தம் நடக்காமல் இருக்கலாம். ஆனால் பிறகு ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு கூட யுத்தம் நடக்கலாம் என்பதுதான் சீஸ் ஃபயர் என்கிற வார்த்தையினூடாக அங்கே பேசப்படக்கூடிய விவகாரம். ஆனால் ஹமாஸ் கேட்பது சீஸ் ஃபயர் அல்ல, பெர்மனன்ட் சீஸ் ஃபயர், நிரந்தர யுத்த நிறுத்தம். நிரந்தர யுத்த நிறுத்தம் என்கிற வார்த்தையினூடாக கோடிட்டு காட்டப்படுகிற விவகாரம் என்னவென்று சொன்னால், இதற்கு பிறகு வாழ்நாளில் எந்த சந்தர்ப்பத்திலும் இஸ்ரேல் காசாவோடு, இஸ்ரேல் பாலஸ்தீனத்தோடு சண்டைக்கு வரக்கூடாது, சண்டையிடக்கூடாது. நாங்கள் தனிநாடு, நீங்கள் தனிநாடு என்பதுதான் அதனுடைய சாராம்சம். அதனால தான்
பெஞ்சமின் நெதன்யாகு அந்த நிரந்தர போர் நிறுத்தத்திற்கு வருவதற்கு மறுத்து கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த நிரந்தர போர் நிறுத்தம் என்பது இரண்டாம் கட்ட சீஸ்ஃபயர், முதல் கட்டம் ஆரம்பிக்கப்பட்டதோடு பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்படும். இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் தான் இது தொடர்பாக விரிவாக பேசுவார்கள். அப்படி பேசி அந்த சீஸ்ஃபயர் கொண்டு வரப்பட்டு முதல் 5 ஆண்டுகளுக்குள்ளாக இன்ஷா அல்லாஹ் பாலஸ்தீன சுதந்திர தேசம் அறிவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் யதார்த்தமாக இருக்கிற அந்த வேர்டு அதில் இல்லை. ஆனால் அந்த கிரைட்டீரியா அதுதான், அதனுடைய அதாவது புரோட்டோகால் என்று சொல்லுவாங்கல்ல, அதுதான் அங்கே அடங்கி இருக்கிறது என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள். இதுதான் இன்றைக்கு நடத்தப்பட்ட சீஸ்ஃபயர் பேச்சுவார்த்தையினுடைய மிக முக்கியமான 3 அம்சங்கள். இந்த நேரத்தில் இன்றைய தினம் இன்னும் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், இந்த யுத்தத்தினுடைய உச்சகட்டம் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு வழங்க இருந்த பங்கர் பஸ்டர் என்று சொல்லக்கூடிய பூமியை பிளந்து செல்லக்கூடிய ஒரு பாரிய குண்டுகளை வழங்க விடாமல் அங்கிருக்கக்கூடிய போராட்டம் நடத்தியவர்கள், அங்கு ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்கள் தடுத்து நிறுத்தியிருந்தார்கள். அமெரிக்காவும் கொடுக்காமல் நிறுத்தியிருந்தது. இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னு கேட்டா, மீண்டும் அந்த குண்டுகளை இஸ்ரேலுக்கு கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்கிற அறிவிப்பை அமெரிக்கா எடுத்திருக்கிறது. நல்லா ஒன்றை புரிஞ்சுக்கிறீங்க. சிம்பிள் உதாரணம் என்ன, இஸ்ரேல்னா யாருங்கிறது ஏற்கனவே நம்ம சொல்லுவோம். அது ஒரு அடியால், ஒரு கையால், ஒரு ரவுடி அப்படி வச்சுக்கிறோம் இல்ல, பாதாள உலக கோஷ்டின்னு சொல்லுவோம் இல்லைங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குரூப் தான் இஸ்ரேல். அதனால தான் நீங்க பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சம்மிட்லையும் அவங்க இருக்க மாட்டாங்க, எந்த ஒரு கூட்டமைப்புகளையும் பெரும்பாலும் அவர்கள் இருக்க மாட்டார்கள். ஐசிசியில் அவங்க இருக்க மாட்டாங்க, ஏன்னா அங்கெல்லாம் வைக்க மாட்டாங்க. ரவுடி குரூப் அங்கே வைக்க மாட்டாங்கல்ல, எல்லாத்தையும் அமெரிக்கா தான் ஹேண்டில் பண்ணுவான். அமெரிக்கா அங்கே நின்றுக்கிறோம், நீ இதில் சேராத, சேர்ந்தா உனக்கு சிக்கல், நாங்கள் ஒன்றும் பாதுகாத்துக்கிறோம். இந்த மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த கூட்டமைப்புகள், பெரும்பாலான கூட்டமைப்புகளை பாருங்க, இஸ்ரேல் அங்கத்துவமாக இருக்காது. ரவுடிகள் அப்படித்தான் இருப்பாங்க. ஏன்னா ரவுடிகளை யார் மேய்க்கிறாங்களோ அவர் ரவுடிகளுடைய முதலாளி இருப்பான்ல, ரவுடிகளுடைய லீடர் இருப்பான்ல, அவன் ஒயிட் அண்ட் ஒயிட்டாக வந்து ஊருக்குள்ள சுத்திக்கிடுவான். நான் எப்படி தெரியுமான்னுக்கிறவான். அவன் வந்து எல்லா ஃபங்க்ஷனுக்கு போவான், எல்லா மீட்டினையும் அட்டன் பண்ணுவான், மக்களுக்கு மத்தியில் நல்ல மாதிரி காட்டிக்கிடுவான். ஆனால் அடிதடி வேலைகளுக்கெல்லாம் செகண்டில் இவங்களை இறக்குவான்ல, அது மாதிரி குரூப் தான் இந்த இஸ்ரேலு. இந்த இஸ்ரேலுக்கு மீண்டும் பங்கர் பஸ்டர் பாம்களை வழங்குவதற்கான ஏற்பாட்டை அமெரிக்கா செய்து வருகிறது. இன்றைக்கு அந்த அல் ஜசீரா ஒரு தலைப்பிட்டு இருக்கிறது. அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், அமெரிக்கா பாலஸ்தீனர்களுக்கு 100 மில்லியன் உதவிகளை வழங்குகிறது. அமெரிக்கா 100 மில்லியன் US டாலரை பாலஸ்தீனுக்கு வழங்குறதாக அவங்க சொல்றாங்க. அதே நேரத்தில் இஸ்ரேலுக்கு 227 கிலோ குண்டுகளை வழங்குகிறது. பாலஸ்தீனுக்கு 100 மில்லியன் காசு. பாலஸ்தீனத்துக்கு காசு எதுக்கு? அங்க இருக்கிற மக்கள் சாப்பிடாம இருக்கிறாங்க, அங்க இருக்கிற மக்களுக்கு மருந்து இல்லை, அங்க இருக்கிற மக்களுக்கு தண்ணி இல்லை, அங்க இருக்கிற மக்களுக்கு இருப்பிடம் இல்லை. அதனால உங்களுக்கு 100 மில்லியன் காசை கொடுத்துட்டு அங்க சாப்பிட்டா என்ன, சாப்பிடலாட்டி என்ன, இங்க குண்டை கொடுப்பான், நீ போட்டு அவங்கள கொல்லு. இதை அவர்கள் தலைப்பாகவே இட்டிருக்கிறார்கள். குறிப்பாக 500 பவுண்டு வெடிகுண்டுகளை இஸ்ரேலுக்கு அமெரிக்கா மீண்டும் கொடுக்க இருக்கிறது என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. மே மாதம் தொடக்கத்திலே பிரச்சனைக்குள்ளான இந்த குண்டு பரிமாற்ற விவகாரம் மீண்டும் தலையெடுத்திருக்கிறது. சுமார் 1800 குண்டுகள், 2000 பவுண்டுகள் பாரம் கொண்ட 1800 குண்டுகளை அவர்கள் கொடுக்க இருக்கிறார்கள். இந்த ஒவ்வொரு குண்டும் கிட்டத்தட்ட 907 கிலோகிராம் வெயிட்டாக இருக்கும், அதாவது வெடிமருந்துகளை சுமந்திருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி 1700 குண்டுகளை கொடுக்கிறார்கள். 500 பவுண்டுகள் வெயிட் கொண்ட 1700 குண்டுகளை கொடுக்கிறார்கள். கிலோ கணக்கில் ஒரு குண்டு 227 கிலோகிராம் என்று சொல்லப்படுகிறது. இவ்வளவு பயங்கரமான 1700 500 பவுண்டுகள் குண்டுகளும் 1800 2000 பவுண்டு குண்டுகளும் அவர்கள் வழங்க இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் கொடுக்க. இதுல இந்த 500 பவுண்டு குண்டு இருக்குதா இல்லையா, இந்த 500 பவுண்டை பொறுத்தவரையில் இந்த ஒரு குண்டு போடப்பட்டால் 20 மீட்டர், அதாவது 65 அடி சுற்றளவில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளையுமே அழித்து நொறுக்கிவிடும். ஒரு இடத்துல போட்டாங்கன்னா 65 அடி ஆழத்திற்கு ஒட்டுமொத்தமாக அந்த பகுதிகளை அது சிதைத்து விடும். இதே 2000 பவுண்டு வெடிகுண்டு போடப்பட்டால் 115 அடி ஆழத்திற்கு அந்த பகுதிகளை அது நாசப்படுத்தி விடும் என்கிறது
அந்த குண்டுகள் தொடர்பான ஆய்வறிக்கை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே நீங்கள் பார்க்கலாம், அந்த பங்கர் பஸ்டர் குண்டுகள் 227 கிலோ பெறுமதியான அந்த குண்டு போடப்பட்ட ஒரு பகுதியை தான் பார்க்கிறோம். பாரிய ஒரு குழியாக அது மாறி இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். காசாவினுடைய சிறுவர்கள் அதை போய் பார்க்கிற காட்சிகளும் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி காசாவுக்கு பணத்தையும் இஸ்ரேலுக்கு குண்டுகளையும் கொடுத்து காசா மக்களை அழிக்க தூண்டுகிறது அமெரிக்கா என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரம் ரஃபா பகுதிகளிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகளை நாங்கள் இடைமறித்திருக்கிறோம் என்கிற செய்திகளையும் இஸ்ரேல் சொல்லி இருக்கிறது. அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் முக்கியமான பல செய்திகள் நேட்டோ தொடர்பாக வெளியாகி இருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், நேட்டோ நாடுகளுடைய கூட்டமைப்பு அமெரிக்காவினுடைய வாஷிங்டன் டிசியிலே நடைபெற்று வந்தது. அதிலே கிட்டத்தட்ட 32 நாடுகள் அங்கத்துவம் வகிக்கின்றன. நேட்டோ நாடுகளோட இணைய சென்றதற்காகத்தான் தற்போது ரஷ்யா உக்ரைன் போரே ஆரம்பித்திருக்கிறது. உக்ரைன் சோவியத் யூனியன்ல இருந்த நாடு, சோவியத் ரஷ்யாவாக இருக்கும்போது இணைந்திருந்த நாடு. அவங்க பிரியும் போதே எப்படி தனித்தனி நாடாக மாறினாங்கன்னு சொன்னா நாங்க தனித்தனி நாடாக மாறிக்கிறோம். ஆனால் எக்காரணம் கொண்டும் நீங்க நேட்டோல போய் சேரக்கூடாது, இந்த நிபந்தனை தான் பிரிஞ்சாங்க. அப்படி பிரிஞ்சவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, தற்போது நேட்டோவோடு சேர்றதுக்கு முயற்சி எடுக்கிறாங்கிற காரணத்தினால தான் இந்த நேட்டோவோடு இணைகிற விவகாரத்தில் பெரிய சர்ச்சை ஏற்பட்டு உக்ரைன் மீது ரஷ்யா யுத்தம் தொடுத்திருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த 32 நாடுகள், நேட்டோ நாடுகள் இதிலே பங்கெடுத்திருக்கிறது. இதில் நீங்கள் என்ன கவனிக்கணும்னு கேட்டால், இந்த 32 நேட்டோ நாடுகளில் அதிகமான இராணுவ பலம் கொண்ட ஒரு நாடு தான் துருக்கி. இங்க இருக்கிறார் பாருங்க, துருக்கியினுடைய அதிபர் அர்துகான் இங்கே இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த நேட்டோ நாடுகள் என்ன பண்ணிருக்காங்க கேட்டா, 32 உறுப்பு நாடுகளும் சேர்ந்து ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனை நேட்டோவில் இணைப்பதற்கான அங்கீகாரத்தை கொடுக்கிறார்கள். ஆனா உடனே இணைக்கப்பட மாட்டார்கள். ஆனா இணைப்போம் என்கிற அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிற அதே நேரம் நேட்டோ நாடுகள் $43 பில்லியன் பெறுமதியான ராணுவ உதவிகளையும் நாங்கள் வழங்க இருக்கிறோம் உக்ரைனுக்கு என்கிற செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் இந்த நேட்டோவினுடைய 75வது ஆண்டு உச்சி மாநாட்டில் மிக முக்கியமான ஒரு பேச்சை பேசியிருக்கிறார் ஸ்பெயினுடைய பிரதமர் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கு. நமக்கு தெரியும், அண்மையில் ஸ்பெயினுடைய பிரதமர் உள்ளிட்ட ஸ்பெயின் நாடு என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்தார்கள். ஸ்பெயினுடைய பிரதமர் சான்சஸ் இன்றைக்கு மிக முக்கியமான பேச்சை பேசியிருந்தார். அதிலே அவர் சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? சர்வதேச நாடுகளுக்கு காசாவிலையும் உக்ரைன்லையும் மோதல்கள் நடைபெற்று வருகிறது. இதுல நேட்டோ நாடுகள் இரட்டை நிலை எடுத்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறாரு. சரியா இருந்த இவர பேச்சை அர்துகான் தான் பேசியிருக்கணும். ஆனால் ஸ்பெயினுடைய பிரதமர் பேசியிருக்கிறார், அதிபர் பேசியிருக்கிறார். எப்படி பேசுகிறாருன்னு சொல்லி சொன்னால், ரெட்ட நிலைப்பாடு நீங்கள் எடுக்கிறீங்க. உக்ரைனுக்கு ஒரு நிலைப்பாடும், உக்ரைன்லையும் பொதுமக்கள் கொல்லப்படுறாங்க, அதே இடத்துல காசாவில் அதிகமாக கொல்லப்படுறாங்க. நீங்கள் 2 நாடுகளுக்கும் இரட்டை நிலைப்பாடு எடுக்கிறீர்கள் என்று குத்திக்காட்டி பேசுகிறவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நாங்கள் சர்வதேச சட்டத்தை பாதுகாப்பதாக உக்ரைனை ஆதரிப்பதாக சொல்லுகிறோம். உக்ரைனை ஆதரிக்கிறதுக்கு என்ன காரணம் சொல்றீங்க? சர்வதேச இன்டர்நேஷனல் லோவை பாதுகாக்கணும்ங்கறீங்க, டிஃபெண்ட் பண்ணணும்ங்கறீங்க. அதுதான் உங்களுடைய நிலைப்பாடாக இருந்தால் காசாவுக்கும் நாம அதைத்தானே செய்யணும். நீங்க உக்ரைனுக்கு 43 பில்லியன் கொடுக்கிறதாக இருந்தா ராணுவ உதவி அதிகம். 43 பில்லியன் காசு கிடையாதுங்க. ராக்கெட்டு, ஆயுதங்கள், விமானங்கள், F-35 இது மாதிரி நிறைய கொடுக்குறாங்க. இவ்வளவு நீங்க கொடுக்கிறதாக இருந்தால் யாருக்கு நீங்க கொடுக்கணும்? காசா மக்களுக்கும் கொடுக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லி நேட்டோ நாடுகளுடைய கூட்டமைப்பு சம்மிட்லயே செருப்ப கலட்டி அடிச்ச மாதிரி அவ்வளவு துல்லியமாக முகத்துக்கு முகமாக நின்று பேசியிருக்கிறார் ஸ்பெயினுடைய பிரதமர். அது மட்டுமல்லாமல் அவர் தொடர்ந்து பேசும்போது என்ன பேசுறாருன்னு கேட்டா, மேற்கு நாடுகள் ஒரு அரசியல் நிலைப்பாட்டை மிகச்சரியாக எடுக்க வேண்டும். நம்ம கிட்ட 2 இரட்டை நிலைப்பாடு இருக்கக்கூடாது. காசான்னா ஒரு பார்வையும், அதே நேரத்தில் இஸ்ரேல்னா இன்னொரு பார்வையும் உங்களிடத்தில் இருக்கிறது, உக்ரைன்டா இன்னொரு பார்வையும் உங்களிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி தொடர்ந்து பேசுகிற அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, பாலஸ்தீன மக்களை பாதிக்கிற இந்த பயங்கரமான நெருக்கடியை நிறுத்துறதுக்கு உலகம் முழுவதும் நாம் ஒன்றிணைந்து அழுத்தம் கொடுக்க வேண்டும். பாலஸ்தீன மக்களை நம்ம பாதுகாக்கணும் என்று சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா,
பாலஸ்தீன அரசாங்கத்தை அமைப்பதற்கு வலியுறுத்தி சர்வதேச அமைதி மாநாட்டை நடத்துவதற்கு வாருங்கள் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார். இன்டர்நேஷனல் பீஸ் கான்ஃபரன்ஸ் ஒன்று நடத்தணும் என்று சொல்லி அழைப்பு விடுத்திருக்கிறார் ஸ்பெயினுடைய பிரதமர். நன்றாக நினைவில் கொள்ளுங்கள், இந்த ஸ்பெயினுக்கு ஒரு பின்னணி இருக்கு, நமக்கு தெரியும். ஸ்பெயின் எப்படி இஸ்லாமிய கொடியின் கீழால் வந்தது என்கிற வரலாறுகள் இருக்கிறது. ஸ்பெயின் எப்படி இஸ்லாத்திற்கு கீழாக வந்தது என்கிற வரலாற்றையும் நாம் பிற்பட்ட நாட்களில் அறிய இருக்கிறோம். மிக மிக இன்ட்ரெஸ்டான ரொம்ப முக்கியமான வரலாறு, நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பகுதி அதிலே இருக்கிறது. அந்த ஒரு கோணமோ என்னன்னு தெரியல, அந்த மக்களுக்கு மத்தியில் ஒரு மனசாட்சி இருக்கிறது. மிக தெளிவாக இன்றைக்கு 75வது சம்மிட்லே பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதற்காக இன்டர்நேஷனல் பீஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தணும் என்று சொல்லி அவர் சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் உடனடியாக போர் நிறுத்தத்திற்கான நிலைமைகளை உருவாக்குங்கள் என்கிற கோரிக்கையும் அவர் இன்றைக்கு விடுத்திருக்கிறார். அந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைய தினமும் பாரிய தாக்குதல்கள் காசாவுக்குள் நடைபெற்று வருகிறது. காசாவிலே நடைபெற்று வருகிற தாக்குதல்கள் தொடர்பான செய்திகள் இன்றைக்கு நிறையவே வெளியாகி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக சுஜாயியாவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் பாரிய எதிர்ப்புகளை அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளிடமிருந்து சந்திக்கிறது என்கிறது அல் ஜசீராவினுடைய அறிக்கை. அவங்க தொடர்ந்து சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, வடக்கு காசாவில், நார்த் காசாவில் சுஜாயியா பகுதிகளில் 2 வாரமாக நடத்திய தாக்குதல்களில் நாங்கள் ஹமாஸை அழித்து விட்டோம் என்று சொல்லி தற்போது இஸ்ரேல் ராணுவம் பின்வாங்க ஆரம்பித்திருக்கிறது. நேற்று நைட்டில் மிட் நைட்டில் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், சுஜாயியாவில் ஆப்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, எனவே நாங்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டோம், பின்னுக்கு போகிறோம். இன்னைக்கு கூட நீங்கள் பார்க்கலாம், இந்திய ஊடகங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால், சுஜாயியா பகுதிகளில் 6 கிலோமீட்டர் நீளத்தில் இருந்த ஹமாஸினுடைய சுரங்கப்பாதை அழிக்கப்பட்டிருக்கிறது, 150 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை சொல்கிறாங்க. இந்த 150 பேருக்கு நம்ம 3 நாளாக பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். 50 சொன்னாங்களா, அந்த 150 தான் இது. 150 பாலஸ்தீன போராளிகளை கொன்றதாக சொல்கிறார்கள். அதில் ஒரு பாடியை கூட அவங்க காட்டலை. எனவே அவர்கள் சொல்வது பொய். முதல் விஷயம். 2வது, 6 கிலோமீட்டர் பங்கரை அழிச்சதாக சொல்றாங்க. 6 கிலோமீட்டர் பங்கர் எங்க இருந்து எங்க அழிச்சிங்க என்று சொன்னால் ஹமாஸ் இது பற்றி ஒரு செய்தியும் சொல்லலை. ஏன்னு கேட்டால் அது பச்சை பொய். இப்போ எந்த அளவுக்கு பச்சை பொய்ன்னு சொன்னால், இன்றைக்கு அல் ஜசீராவினுடைய செய்தியை நீங்கள் பார்க்கலாம். அதில் அவங்க அழகாக சொல்கிறாங்க, இந்த சுஜாயியா பகுதிகளில் நடந்து வருகிற தாக்குதல்களை பொறுத்தவரையில் ஹமாஸ் சுஜாயியா பகுதிகளில், அதாவது மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் இராணுவ காரியங்களில் ஈடுபடுகிறது. ஹமாஸ் மக்களுக்குள்ள மக்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் இவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் தாக்குதல் நடத்த வந்தாங்க. ஆனால் அதற்கு இந்த நிமிடம் வரைக்கும் இஸ்ரேல் இராணுவம் எந்த விதமான ஆதாரத்தையும் காட்டவில்லை என்கிறது ஒரு செய்தி. அல் ஜசீரா சொல்லக்கூடிய முதல் பாயிண்ட். 2வது அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் முழுமையான கட்டுப்பாட்டை நாங்கள் எடுத்து விட்டோம் என்று நேற்று இரவு, அதாவது புதன்கிழமை மிட் நைட்ல என்ன பண்றாங்கன்னு சொன்னா, நாங்கள் முழு கண்ட்ரோல், சுஜாயியாவுடைய கண்ட்ரோல், எங்களுக்கு நார்த் காசாவினுடைய கண்ட்ரோல் எங்கள் கையில் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செய்தியை எடுத்து சொல்லுகிற அல் ஜசீரா அழகாக ஒரு செய்தியை போடுறாங்க. என்னன்னு சொன்னால், ஆனால் இது பச்சை பொய்ங்கிறது எங்களுக்கு தெரியுங்கிறாங்க. ஏன்னா அவங்க களத்தில் நிற்கிறாங்க. அதனால் அல் ஜசீரா சொல்லுது, நம்ம ஆரம்பத்திலிருந்து சொல்லி வர்றதுதான். அங்கே நடக்கிற செய்திகளை கரெக்டாக நம்ம தெரிஞ்சு கொள்ளுகிற ஒரே இடம் எதுன்னு கேட்டால் அல் ஜசீரா. ஏன்னா அவங்க தான் ஸ்பாட்டில் இருக்கிறாங்க. இவங்க யாரும் இந்த CNN, BBC அவன் எல்லாமே அங்கேருந்து அந்த கல்வி ஊத்துறதை சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க. அது நியூயார்க் டைம்ஸில் போட்டிருக்கிறாங்களாம். 6 கிலோமீட்டர் பங்கர் அழிச்சிட்டாங்க, 150 பேரை கொண்டுட்டாங்க அப்படின்னு நியூயார்க் டைம்ஸை ஆதாரம் காட்டுகிறோம்னு சில இந்திய ஊடகங்கள் செய்தி போட்டுக்கிறாங்க. நியூயார்க் டைம்ஸ் நியூயார்க்கில் இருந்து சொல்கிறதுக்கு முன்னாடி காசாவில் இருக்கிறவன் என்ன ராஜா சொல்கிறான் அதை பார்க்கணும்ல. நம்ம காசாவில் இருக்கிறவன் சொல்லக்கூடிய செய்தி என்ன, இவங்க சுஜாயியாவை கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனால் அது பொய்ங்கிறது எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. அங்கே பச்சை பொய் அப்படி ஒரு சப்ஜெக்டே கிடையாது. சுஜாயியாவில் இன்னைக்கும் சரவெடி தாக்குதல் வந்திருக்கு. அது வீடியோவில் பார்க்கும்போது தெரியும். சுஜாயியா அவங்க கண்ட்ரோல்னு சொன்னால் எப்படி அடித்தாங்க இது தெரியுமில்ல. இந்த யுத்தம் ஆரம்பித்து 2வது வீக்லேயே சொல்லிட்டாங்க, காசாவை 2ஆக பிளந்தது இஸ்ரேல் என்று சொல்லி அந்த கோடெல்லாம் போட்டு இந்த பந்தி டிவி என்ன செஞ்சான்னு கேட்டால் கோடெல்லாம் போட்டு காட்டினா காசாவை 2ஆக பிளந்து விட்டார்கள். அது நெட்சாரிம் காரிடார். அந்த போட்டோ எடுத்து காட்டிக்கிட்டு இருந்தாங்க. காசா, தெற்கு காசாவுக்கும் வடக்கு காசாவுக்கும் நெட்சாரிம் காரிடார்னு ஒரு பகுதி இருக்கு. அதை கூகுளில் போய் நெட்சாரிம் காரிடார்னு அடிச்சு பாருங்க. அப்படி 2ஆ பிளந்த மாதிரி ஒரு போட்டோ இருக்கும். அதை எடுத்து காட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதை தவிர அங்கே 2ஆ பழக்கவும் இல்லை, சேர்க்கவும் இல்லை. அதையும் புரிந்து கொள்ளுங்கள். இது பச்சை பொய். 6 கிலோமீட்டர் ஹமாஸினுடைய பங்கர் அழிக்கப்படவும் இல்லை, 150 பேர் கொல்லப்பட்டதாகவும் அவர்கள் சொல்லுவது பச்சை பொய். அப்படி ஒரு சம்பவம் இருக்கும் என்றால்
ஹமாஸே அதுக்கு விளக்கம் சொல்லிடுவாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் ஹமாஸ் என்ன சொல்றாங்கன்னு. ஒரு பேச்சுக்கு ஆமா அப்படி ஒன்று நடந்திருக்கிறது என்று சொன்னால் அதையும் நம்ம உங்கள்கிட்ட சொல்லிடுவோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பது உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். இன்னும் சொல்ல போனால் அங்கே 6 கிலோமீட்டர் அழிச்சா கூட அது ஒரு செலந்தி வலை பின்னல், ஒரு இடியப்ப சிக்கல். அது அதையெல்லாம் 6 கிலோமீட்டர் அழிச்சோம்னா அங்கே 2500 கிலோமீட்டருக்கு பங்கர் இருக்குது. நீ 6 கிலோமீட்டர் அழிச்சிட்டோம்ங்கிறான். என்ன சொல்லணும்? 6 கிலோமீட்டர் அழிச்சிட்டோம் அப்படி தானே சொல்லணும். ஏன்னா 2500 கிலோமீட்டர் இருக்குது. அது மாதிரி இது அப்படி தான் அந்த இராணுவத்துக்கே பைத்தியம் முடிச்சு இப்படி சுற்றுறாங்க. அதனால் இப்படி அறிக்கைகள் வரும். இந்த நேரத்தில் சுஜாயா பகுதிகளில் இருந்து வெளியேறி கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் கடுமையான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளிவந்திருக்கிறார். அதே நேரத்தில் இஸ்ரேலிய தரைப்படை தாக்குதல் காரணமாக சுஜாயாவில் இன்றைக்கு 60 உடல்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் அந்த மரணித்த தகவல்கள் இல்லை. இந்த யுத்தத்துக்குள்ள சில பேரை மீட்க முடியாமல் போயிரும்ல, மீட்க முடியாமல் போன சகோதரர்கள் 60 பேருடைய உடல்கள் ஜனாசாக்கள் இன்றைக்கு மீட்கப்பட்டிருக்கிற. அல்லாஹு தாலா அவர்களுக்கு சொர்க்கத்தை வழங்க வேண்டும். அல்லாஹு தாலா அவர்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்துகளை வழங்க வேண்டும். அவர்கள் இணை வைக்காத பட்சத்தில் கண்டிப்பாக அவர்கள் அந்த அந்தஸ்தை பெறுவார்கள் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தாலா அந்த வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று வல்ல ரஹ்மானிடத்தில் பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள். அல்ஹம்துலில்லாஹ், all praise to be Allah. The third award ceremony of Rise Up Academy 2024. Rise Up என்றாலே எழுச்சி, புரட்சி. இந்த நிமிடத்தில் ஒன்றை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். நேர்வழி என்பது குர்ஆனும் ஹதீஸும். அதனை பற்றி பிடித்தால் மாத்திரமே ஈருலகிலும் வெற்றி பெறலாம். எனவே மார்க்கத்தை படிப்பதோடு மட்டுமல்லாமல் அதனை பிறருக்கு எத்தி வைக்கவும் கடமைப்பட்டுள்ளீர்கள். சுபஹானல்லாஹ். எமக்கு இந்த நொடி, இந்த நிமிடம் மாத்திரமே நிரந்தரமானது. நாம் இந்த நொடியில் என்ன செய்கிறோம் என்பது மாத்திரமே வைக்க தெரியும். அடுத்த நொடி நாம் உயிரோடு இருப்போமா இல்லையான்னு கூட யாருக்கும் தெரியாது. 60 வயது வரை தான் இருப்போம் என்று என்னாலையும் கூட முடியாது. இங்குள்ள யாராலையும் நான் இத்தனை வயது வரை தான் வாழ்வேன் என்று யாராலும் கூற முடியாது. சிறந்த முறையில் உங்களோட பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியையும் வழங்குங்க, நல்லது கெட்டதுகளையும் சொல்லிக் கொடுங்க. அவங்கள ஒரு நல்ல முறையில் ஏதாவது ஒரு துறையில் ஒரு கல்வி அறிவை பெறக்கூடிய ஒரு சிறந்தவர்களாக இந்த உலகத்தில் திகழ வைங்க. இப்போ இந்த காலம் பலவீனமான நிறைய லைஃபான ஹதீஸுகள் எடுத்துக்கொண்டு வழி நடத்தக்கூடிய இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு சஹீஹான ஹதீஸை மாத்திரமே நாங்கள் கேட்டு படிக்காத இன்னும் பல ஹதீஸுகளை எடுத்து அதிலிருந்து கேள்விகளை கேட்டு எங்களுக்கு மிச்சம் பிரயோசனமான முறையில் ரமலானை கழித்த ஒரு குயிஸ் காம்படிஷன் இருந்தால் இதுன்னு சொல்லி நான் அடித்து சொல்லுவேன். இந்த நிகழ்ச்சியை அதாவது நாடளாவிய ரீதியில் ஒன்று திரட்டிய உங்களை அந்த சகோதரிக்காக ஹதீஜா அவர்களுக்காக எங்கள் ரைஸ் அப் அகாடமி சார்பாக நாங்கள் இந்த அவார்டை சமர்ப்பிக்கிறோம். Please support Palestine. They are suffering. Now you may think the war is just happening. This is the first war. No. Palestine has been suffering from 1947. விட்டு விடுவோம் என்ற இது enough. This is enough என்று சொல்லுகின்ற அந்த தடை இருந்துச்சு, அதையும் தாண்டி சென்றார். ஆகவே வாழ்க்கையில் இந்த 5 தடைகளையும் நீங்கள் வென்று விட்டீர்கள் என்றால், அவருடைய வாழ்க்கையில் நான் பார்த்த தடைகளை வைத்து உங்களுக்கு இதனை சொல்லுகின்றேன். 5 தடைகளை அவர் தாண்டி வந்திருக்கின்றார். இந்த 5 தடைகள் தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் வெற்றிக்கான தடைகளாக இருக்கின்றன. மிஸ்ஸஸ் சுதர்ஷிகா அவர்களை அழைக்கிறேன். நபிகள் நாயகம் அவர்கள் மற்றவர்களுக்கு தானம் கொடுக்கணும், ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யணும் என்று எங்களுக்கு வலியுறுத்துகின்றார். இன்றைக்கும் மார்க்க பிரச்சாரம் செய்யக்கூடிய மிகச்சிறந்த பிரச்சாரகர் கெட்டி ஸ்டீவன். ஒரு காலத்தில் மைக்கேல் ஜாக்சனுக்கு நிகராக இருந்தவர் கெட்டி ஸ்டீவன். ஆனால் இன்றைக்கு இஸ்லாமிய பிரச்சார களத்திலே நிற்கிறார். அவருடைய நிலை இப்படி மாறியதற்கான காரணம் என்னன்னா, நான் எதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதை தீர்மானித்தார். ළමයි ඇවිල්ලා අපි ඕ ලෙවල් වෙනකන් ඉගෙන ගත්තට පස්සේ උසස් අධ්‍යාපනයේ උගත් දෙමාපියන් දාන්නේ නැහැ. ශ්‍රී ලංකාවේ මේ ආසියානු ජාතික රටවල් වල මේක තියෙනවා. ඒ වුණාට ඉස්ලාම් අපි වටහා ගන්නට ඕනේ, ඉස්ලාම් ධර්මයේ මේ ගැහැණු පිරිමි කියන ભેදයක් නැහැ අධ්‍යාපනය වෙනුවෙන්. ගැහැණුත් ඉගෙන ගන්නට ඕනේ, පිරිමිත් ඉගෙන ගන්නට ඕනේ.
எந்த அளவுக்கு காசாவில் அடி வாங்குறாங்கிறதுக்கு எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோவை நீங்கள் பாருங்கள். இது வந்து மெர்காவா டேங்க். இந்த டேங்கோட லட்சணம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த டேங்கை வந்து தோலை உரிச்ச மாதிரியே இருக்குதா? இந்த டேங்க் கொண்டு பல மில்லியன் டாலர்கள் பெறுமதியானது. ஆனால் இதை அழிக்கக்கூடிய யாசின் 105 என்கிற அந்த ராக்கெட், அந்த அடிக்கக்கூடிய ஆயுதம் வந்து வெறுமனே $570 உருவாக்கப்பட்ட ஒரு ஆயுதம். அதில் தான் அவர்களுடைய மிக பிரமாண்டமான இந்த ஆயுதங்கள் அழித்து நொறுக்கப்பட்டிருக்க காட்சியை பார்க்குறீங்க. இது வந்து காயிலாங்கடைக்கு போடலாம். என்னன்னா பேரிச்சம்பளத்துக்கு நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டால் இந்த இரும்பை கொடுக்கலாமே தவிர வேறு எதுக்கும் அது உதவாது என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். இந்த மாதிரியான நேரத்தில் தான் ரஃபா நகரத்தில் தாலல் சுல்தான் பகுதிகளில் இன்றைக்கு எதிரிகளுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய ஒரு மாபெரும் கட்டளை தலைமையகத்தை அளித்திருக்கிறது ஹமாஸ். அதனுடைய வீடியோக்கள் வந்திருக்கிறது, பின்னால் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதே மாதிரி கஸ்ஸாம் பிரிகேட் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் அவங்க மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. இஸ்ரேலிய காலாட்படை, இஸ்ரேலுடைய தரைப்படை ஒலித்து கொண்டிருந்த ஒரு வீட்டை ஒட்டுமொத்தமாக அழித்திருக்கிறோம், அவர்கள் அத்தனை பேரையும் கொண்டிருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி கஸ்ஸாம் பிரிகேட் சொல்லியிருக்கக்கூடிய இன்னொரு செய்திகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய இன்ஜினியரிங் படைப்பிரிவை நாங்கள் கண்ணிவெடி தாக்குதலினூடாக மொத்தமாக அழித்திருக்கிறோம், அவர்கள் அத்தனை பேரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். தாலல் ஹவா பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய ஒரு கூட்டத்தின் மீது நாங்கள் மோட்டார் குண்டு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி இன்றைய தினம் என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஹெஸ்புல்லாக்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. கோலான் குன்று பகுதிகளில் பாரிய ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் அட்டாக்குகளையும் செய்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளிவந்திருக்கிற அதே நேரம் இன்றைக்கு கோலான் குன்றுகள், கோலான் ஹைட்ஸ் பகுதிகளில் இருக்கக்கூடிய பெய்ட் ஹமேச் என்கிற பகுதிகளில் 3 ட்ரோன் அட்டாக் நடத்தப்பட்டிருக்கிற செய்திகளை இன்றைக்கு இஸ்ரேலிய ராணுவமும் உறுதிப்படுத்தி இருக்கிறது. அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லாக்கள் நடத்திய தாக்குதல்களில் கோலான் பகுதிகளில் இருக்கக்கூடிய சைரன்கள் சத்தம் வரவில்லை, சைரன் சத்தம் வரவும் இல்லை, அயன்டோம் வந்து அட்டாக் பண்ணவும் இல்லை. அது ஏன்னு சொல்லி நாங்கள் விசாரணை நடத்த போறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. விசாரிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஹிஸ்புல்லா அடிக்க முன்னாடி முதல்ல அடிக்கிறது அயன்டோம் பேட்டரிக்கு தான். முதல்ல அயன்டோம் பேட்டரிக்கு அடித்து அதை நாசமாக்கி போட்டு தான் அதுக்கு பிறகு மற்ற தாக்குதல் நடத்துறாங்க. அதை புரியாம என்ன செய்றாங்கன்னு கேட்டா, புரியும் மக்களை திசை மாற்றுறதுக்காக, மடமாற்றுறதுக்காக நாங்கள் விசாரணை நடத்த இருக்கிறோம் என்கிற ஒரு செய்தியும் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதே மாதிரி இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி இருக்கக்கூடிய பல ட்ரோன் அட்டாக், இன்னைக்கு நிறைய ட்ரோன் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. அதில் கப்ரி என்கிற பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய கட்டளை படைப்பிரிவினுடைய புதிய தலைமையகத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். பல பேரை நாங்கள் அழித்திருக்கிறோம் என்கிற செய்திகளையும் ஹிஸ்புல்லாக்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி அல் மலிக்கியா ராணுவ தளத்தின் மீது இன்றைக்கு பாரிய தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். மேற்கு கலீலி, வடக்கு இஸ்ரேலுடைய நஹாரியா பகுதிகளிலும் இன்றைக்கு தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. பல ஆளில்லா விமானங்கள் வெற்றிகரமாக தாக்குதல் நடத்தி இருக்கின்றன என்கிற செய்திகள் இன்றைக்கு உறுதிப்படுத்தி இருக்கிற அதே நேரம் கப்ரி பகுதிகளில் இன்றைக்கு பல பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், பல பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே சந்தர்ப்பத்தில் இன்றைய தினம், அதாவது நேற்று இரவு பின்னிரவுல ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவர் ஹசன் நஸ்ருல்லா மிக முக்கியமான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, காசாவில் யுத்த நிறுத்தம் ஏற்பட்டால் தானாகவே நாங்கள் எந்த பேச்சுவார்த்தையும் இல்லாமல் யுத்தத்தை, தாக்குதல் நடத்துவதை நிறுத்தி விடுவோம் என்று சொல்லி ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவர் ஹசன் நஸ்ருல்லா அறிவித்திருக்கிறார். ஆனால் இந்த இடத்துல எழுகிற கேள்வி என்னன்னா, இஸ்ரேல் கேட்டிருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னு கேட்டா, எங்களுக்கு இது போதாது, அப்படி யுத்தம் அங்கே நின்றுடுச்சுன்னா இங்கே நிறுத்தினா போதாதான், அப்ப என்ன வேணும் என்று சொல்லும்போது ஹிஸ்புல்லாக்கள் எல்லையிலிருந்து பின்வாங்க வேண்டும் என்று இஸ்ரேல் கோரிக்கை வைத்திருக்கிறது. துப்பாக்கி சூடு நடத்த மாட்டோம், உங்க மேல அட்டாக் பண்ண மாட்டோம் என்று சொன்னா பத்தாது, நீங்க எங்க அவங்க எல்லையை இப்ப ஹிஸ்புல்லா பிடிச்சு வச்சிருக்கிறான். அப்பர் கலீலி அந்த மாதிரி பகுதிகள் எல்லாம் வந்து கிரியாத் ஷமோனா பகுதிகள் எல்லாம் இப்ப யார கையில இருக்குது? இஸ்ரேல் கையில கிடையாது, இவங்க கையில இருக்குது. அங்க இவங்க ஆட்கள் நிக்கிறாங்க. அதுக்கு தான் இஸ்ரேல் என்ன சொல்றான்னு கேட்டா, காசாவுல யுத்தம் நிறுத்தப்பட்டா நீங்க என்ன பண்ணிரனே, மொத்தமா நீங்க பழைய இடத்துக்கு ரிட்டர்ன் போயிடனே. ஆனா ஹசன் நஸ்ருல்லா என்ன சொல்றாரு, அந்த வேலையெல்லாம் நம்மள்ட்ட சரிப்பட்டு வராது, நாங்க அங்க இருந்து உங்களுக்கு நீ அட்டாக் பண்ண மாட்டோம், அதெல்லாம் இனிமே எங்க இடம் அப்படிங்கிறாரு. இது சர்வதேச வலைப்பின்னலுக்குள், இன்டர்நேஷனல் சட்டத்துக்குள்ள எப்படி இது ஹிஸ்புல்லாக்கள் வசம் ஆகும் என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனா ஹிஸ்புல்லாக்கள் தெளிவா சொல்லிட்டாங்க, நாங்க பின்வாங்க மாட்டோம், அது எங்க இடம். ஆல்ரெடி அவங்க இடம் 1963 இழந்தது, அது அந்த இடத்தை தான் பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. பின்வாங்க மாட்டோம் என்று சொல்லி ஹிஸ்புல்லாக்கள் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். இதுல இருந்து புரிஞ்சுக்கிறங்க ஹிஸ்புல்லாக்கள் யாரு, இஸ்ரேலுடைய லட்சணம் என்னங்கிறத. இந்த மாதிரியான நேரத்தில் இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது. அதாவது ஈரானுடைய புதிய ஜனாதிபதி மஸ்ஊத் பெஷக்ஷியன்
ஒரு முக்கியமான கடிதத்தை இஸ்மாயில் ஹனியாவுக்கு எழுதியிருக்கிறார். அந்த கடிதம் பல பேரும் கேட்டுக்கிட்டு இல்லை, புதிய ஜனாதிபதி வந்திருக்கிறார், ஏன்னா எல்லா ஊடகங்களும் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா இவர் ஒரு சீர்திருத்தவாதி, அமெரிக்காவுக்கு சார்பானவர், இந்த மாதிரியான செய்திகளை போட்டு வந்ததுனால இவர் காசாவை ஆதரிப்பாரா இல்லையா, பாலஸ்தீனத்துக்கு ஹெல்ப் பண்ணுவாரா இல்லையான்னா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், ஹெல்ப் பண்ணுவார், அரச கொள்கை அதுன்னு சொல்லிட்டோம். ஆனாலும் இன்றைக்கு திட்ட தெளிவாக ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பெசக்ஷியன் ஹமாஸினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியா அவர்களுக்கு எழுதியிருக்கிற கடிதத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஹமாஸினுடைய பொலிட் பீரோ தலைவர் இஸ்மாயில் ஹனியா அவர்களுக்கு என்று விழித்து எழுதியிருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய நிர்வாகம் பாலஸ்தீனத்தை வெற்றி கொள்ளுகிற நோக்கத்திற்காக தொடர்ந்து உங்களுக்கு ஆதரவு அளிப்போம், ஹமாஸுக்கு நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னு கேட்டால் தன்னுடைய கடிதத்தில் தொடர்ந்து பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவு கொடுப்பதையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தையும் அதனுடைய நிறவெறி கொள்கைகளுக்கு எதிராக நிற்பதையும் நாங்கள் மனிதநேய கடமை என்றும் இஸ்லாத்தினுடைய கடமை என்றும் புரிந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க பாலஸ்தீனத்தை ஆதரிக்கிறது இஸ்லாத்திர கடமை எங்களுக்கு அப்படிங்கிறாரு. அவர் கருத்தை சொல்றாரு. அதே மாதிரி என்ன சொல்றாருன்னா, மனிதநேயம் உள்ள ஒவ்வொருத்தரும் பாலஸ்தீனத்தை ஆதரிக்கணும், அந்த அடிப்படையில் இந்த 2 காரணங்களால நான் ஆதரிப்பேன் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஜெருசலம் என்கிற வார்த்தையை தவிர்த்தவரே குதுஸ் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி என்ன சொல்றாருன்னா, அநீதி இழைக்கப்பட்ட பாலஸ்தீன மக்களுக்கு அவர்களுடைய அனைத்து இலக்குகளையும் உரிமைகளையும் வென்று கொள்வதற்காக குதுஸை விடுவிக்கும் வரைக்கும் நாங்கள் அவர்களுக்கு முழுமையான ஆதரவை தருவோம் என்பதை திட்டத்தெளிவாக மசூத் பெசக்ஷியன் தன்னுடைய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அதே மாதிரி தற்போதைய போரில் பாலஸ்தீன எதிர்ப்பு போராளிகளுடைய வீர முயற்சி காரணமாக கண்டிப்பாக பாலஸ்தீனம் வெற்றி கொள்ளப்படும் என்பதை நான் நம்புகிறேன் என்றும் அடித்து சொல்லியிருக்கிறார் மசூத் பெசக்ஷியன். இவர் இன்றைக்கு இஸ்மாயில் ஹனியா அவர்களுக்கு கடிதம் எழுதியதை போல 2 நாட்களுக்கு முன்பதாக நமக்கெல்லாம் தெரியும் ஹெஸ்புல்லாஹ்வுடைய தலைவர் ஹசன் நஸ்ருல்லாவுக்கும் கடிதம் எழுதி நாங்கள் உங்களோடு இருக்கிறோம், அரபு நாடுகளும் உங்களோடு இருக்கும் என்கிற செய்திகளையும் சொல்லியிருந்தார். எனவே ஈரானுடைய ஆதரவு தளத்தில் எந்த மாற்றமும் இல்லை என்பதும் அல்ஹம்துலில்லாஹ் அதுவும் ஒரு நல்ல முயற்சி, புதிய ஜனாதிபதியினுடைய வெளிப்படையான அறிவிப்பு என்பதும் நாம் அத்தனை பேரும் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பகுதி என்பதையும் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான சில வீடியோக்களையும் பாருங்கள். இன்றைய தினம் சராயா அல் குதுஸ் படைப்பிரிவு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வீடியோ இது. அவர்கள் இஸ்ரேலின் மீது நிறைய ஏவுகணை தாக்குதல் நடத்தக்கூடிய பாரிய ஏவுகணை தாக்குதல்களை நடத்தக்கூடிய காட்சி, அதாவது கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் தூரத்துக்கு மேலே போய் தாக்கக்கூடிய ஒரு ஏவுகணை என்று இதை சொல்றாங்க. இது சராயா அல் குதுஸினுடைய சொந்த தயாரிப்பு, ஈரானுடைய தயாரிப்பெல்லாம் கிடையாது, அவர்களுடைய சொந்த தயாரிப்பு என்று சொல்லப்படுகிறது. இது காசாவில் இருக்கக்கூடிய படைப்பிரிவு சொந்தமாக தயாரித்த ஆயுதம். அந்த ஆயுதத்தினூடாகத்தான் இன்றைய தினம் இந்த தாக்குதல்களை அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். அதற்குரிய காட்சிகளை தான் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. என்ன மாதிரியான தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது என்பதை நீங்கள் இதில் பார்க்க முடியும். ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்படக்கூடிய காட்சிகளை அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நிறைய வீடியோக்களை சராயா அல் குதுஸ் வெளியிட்டிருந்தாலும் நமக்கு எல்லா வீடியோக்களையும் காட்ட முடியாது. இங்கே நீங்கள் பார்க்கலாம், இங்கே நீங்கள் பார்க்கலாம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை வெற்றி செய்கிற காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. குறிப்பாக இந்த வீடியோ நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இதுவரை நடந்த காசாவினுடைய தாக்குதலில் இப்படி ஒரு தாக்குதல் நடத்தப்படவில்லை என்கிற அளவுக்கு இன்றைக்கு ஆய்வாளர்கள் இந்த வீடியோவை பற்றி கருத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வீடியோவை தான் நம்ம பார்க்க போறோம். இதில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா எவ்வளவு பெரிய தாக்குதல்களை அவர்கள் நடத்தி, இங்க பாருங்க, இதான் காசா. காசாவில் அவர்களுடைய ஒரு முக்கியமான தலைமையகத்தை எந்த இடத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டு தாக்கு நடத்துறாங்களோ அந்த இடத்துல முக்கியமான அட்டாக் பண்ண போற காட்சியை தான் அவங்க காட்டுறாங்க. இங்க நீங்க பார்க்கலாம், சுத்தி வளைச்சு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய படைகள் நிற்கக்கூடிய காட்சிகள் காட்டப்படுகிறது. அவருடைய புல்டோசர்கள், அவருடைய மெர்காவா டேங்குகள், இப்படி பலவற்றையும் அவங்க காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த காட்சிகள் தான் இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற, ஆரம்பமாக அதை காட்டுறாங்க. அது எந்த இடத்துலங்கிறதையும் காட்டுறாங்க பாருங்க. இந்த இடம் தான் துல்லியமாக எடுத்திருக்கிறார்கள். இந்த இடம், அதிலேயும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய தலைமையகமாக இந்த பகுதியை பயன்படுத்துகிறாங்க. இதுக்குள்ளே தான் அவங்க நிறைய பேர் இருக்கிறாங்கிறத கரெக்டாக அடையாளம் கண்டிருக்காங்க. இதிலிருந்து நீங்கள் புரிஞ்சுக்கிறணும், என்ன யுத்தம் நடந்தாலும் ஹமாஸினுடைய உளவு பிரிவு மிக துல்லியமாக செயல்படுகிறது. எந்த இடத்துக்கு நம்ம அட்டாக் பண்ண போகிறோம்ங்கிறத அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அதில் காட்டிட்டு தான் மொத்தமாக இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். முழுமையான வீடியோவை நமக்கு காட்ட முடியாது. இது சுற்றி பல இடங்களில் முதல்ல 3 நிமிஷத்துக்கு மேலே ஓடக்கூடியது மெர்காவா டேங்குகளை அட்டாக் பண்ண கூடிய காட்சிகள் அவங்க காட்டுறாங்க. இடைவிடாத அந்த வீடியோவை நீங்கள் அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்தில் பார்க்க முடியும். அந்த காட்சிகளை தான் இதிலே வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே இன்றைய தினமும் பாரிய தாக்குதல்கள் இப்படி நடத்தப்பட்டிருக்கிறது. பாலஸ்தீனம் சுதந்திரத்திற்காக அந்த மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். பாலஸ்தீன மக்கள் சுதந்திரம் பெற வேண்டும், பாலஸ்தீன மக்கள் வெற்றி அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களுக்கு சுதந்திரம் கிடைத்து அவர்கள் நம்மை போன்றவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசை, அவா பிரார்த்தனையாக இருக்கிறது. எனவே அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள், அந்த மக்களுக்காக கையேந்துங்கள். நாளைய தினம் புனிதமிக்க ஜுமாவுடைய நாளாக இருக்கிறது. ஒவ்வொரு
ஒவ்வொருவரும் தொழுகையிலே அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்கிற அதே நேரம் குனூத்து நாசிலாவை ஓதுவதற்கு மறந்து விடாதீர்கள் சகோதரர்களே. ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்கு குரல் கொடுக்க மறந்து விடாதீர்கள். இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகிற வெள்ளிக்கிழமை 19ஆம் தேதி கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பு மாவட்டம் கல்குடாவிலே பாலஸ்தீன விடுதலை மாநாடு ஒன்று நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. அது எந்த இடத்தில் கரெக்டாக நடக்கிறது என்கிற தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். எதிர்பாருங்கள். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த மாநாட்டிலே பங்கெடுத்து பாலஸ்தீன மக்களுக்கான உங்களுடைய ஜனநாயக குரல்களை எழுப்புங்கள் என்கிற கோரிக்கையோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரதா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.